ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உடல் வலுப்பெற குட்டி ஸ்நாக்ஸ் கேட்டால் சத்தான இந்த லட்டு செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேசன் வச்சுக்கோங்க. பேசனில் 1 கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபியை வெள்ளை உளுந்துலையும் செய்யலாம். கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ 1 கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா மண் தூசி இருந்தாலும் வந்துடும். ஒரு முறை தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எல்லாத்தையும். மறுபடியும் 2வது தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 முறை அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வடிகட்டியில் போட்டுட்டு நல்லா தண்ணியை வடிச்சிருங்க. இல்லைன்னா ஒரு துணியில், ஒயிட் துணியில் பார்த்தீங்கன்னா பரத்தி வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். கடாயில் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ உளுந்தை கடாயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போகணும். போயிட்டு கொஞ்சம் சூடானதும் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாறி மாறி வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு பார்த்திங்கன்னா உளுந்து வறுபட்டு வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே 1/2 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நல்லா தோலை எடுத்துட்டு வேர்க்கடலையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 3 ஏலக்காய், 10 போல் பாதாம், 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. நல்லா எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை மாற்றி நல்லா பரத்தி வச்சுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஒரு க்ளீனான ஜார் எடுத்துக்கோங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே 1 கப் அளவு நம்ம உளுந்து எடுத்துருக்கோம் இல்லையா, 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இது போல் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் இது ஒரு பேசனில் மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு நெய்யில் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நல்லெண்ணெயை கை பொறுக்கிற சூட்டுக்கு மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட உள்ளே சேர்த்துருங்க. எல்லா எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா உள்ளே சேர்த்து கிளறி விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் போல் சூடாக இருக்கும். நம்ம சூடோடே பிடிச்சிடணும். இப்போ இதை நல்லா எண்ணெய் எல்லா பக்கமும் சேர்ந்து வந்ததும் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யிலே நீங்கள் உருண்டை பிடிக்கிறதா இருந்தால் நெய்யும் பேனில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோனையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிங்க. பாருங்கள், இது போல் அழகாக உருண்டைகளாக எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியோட வீடியோ எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது. போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.